இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். நம்மளுடைய லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் டாபிக். அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு பல சேலஞ்சஸ் இருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நம்ம சாதிக்கணும்னு நினைச்சிருப்போம். நம்ம நிறைய கோல்ஸை செட் பண்ணியிருப்போம். என்னதான் இருந்தாலும் பல பேருக்கான ஒரு கேள்வி நம்ம எதுக்காக வாழ்றோம், நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் ஒர்த்து, நம்மளோட ஹியூமன் லைஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஒர்த் இருக்கு, என்ன வேல்யூ இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எப்படியாவது ஒரு நேரத்துல வந்துரும். அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றது தான் நான் சொல்லல, இந்த ஸ்டோரி சொல்ல போகுது. என்னன்னா, ஒரு நாள் ஒரு மிடில் கிளாஸ் ஆள் ஒருத்தர், ரொம்ப பணக்காரனும் சொல்ல முடியாது, ரொம்ப ஏழைனும் சொல்ல முடியாது, அவர் புத்தரை மீட் பண்ணதுக்காக போறாரு. புத்தரை போய் மீட் பண்ணிட்டு அவரை பார்க்கும்போது இந்த கேள்வியோட போறாரு. ஐயா, நான் வாழ்க்கையில நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நிறைய தடவை எனக்கு மைண்ட்ல தோணுன ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷனுடைய லைஃப் இருக்கு, அந்த லைஃபுக்கு ஒரு வேல்யூ இருக்கா, அந்த வேல்யூ தான் என்ன, எதுக்காக இந்த ஓட்டம் வாழ்க்கையில, நம்ம எதை நோக்கி ஓடுறோம், எந்த வேல்யூவை நோக்கி ஓடுறோம் அப்படின்றது ஒரு கேள்வியா வருது. சோ அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நம்ம ஹியூமன் லைஃபோட வேல்யூ என்ன, என்னுடைய லைஃபோட வேல்யூ என்ன, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை புத்தர் முன்னாடி வைக்கிறார். உடனே புத்தர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு அவர் பக்கத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு கல் ஒண்ணு இருக்கு. அந்த கல் எடுக்கிறாரு. எடுத்து அதை பார்க்கும்போது நல்ல பளபளன்னு இருக்கு. அந்த கல்லை இவர் கையில கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு, இந்த கல்லை நீ எடுத்துட்டு போ, மார்க்கெட்ல எடுத்துட்டு போய் இந்த கல்லை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணு, என்ன விலைக்கு வருதுன்னு பாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, எந்த காரணத்துக்கும் நீ இந்த கல்லை வித்துறக்கூடாது, திருப்பி கொண்டு வரணும். ஆனா மார்க்கெட்ல போய் நீ விற்கிறதுக்கு ட்ரை பண்ணு, எவ்வளவு விலைக்கு போகுதுன்றத பாரு, பார்த்துட்டு நீ திரும்பி வா அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது, கல்லை விற்கிறதுக்கு கையில கொடுக்குறாரு, எவ்வளவு விலைக்கு போகும் பாருன்னு சொல்றாரு, ஆனா திரும்பி எடுத்துட்டு வந்துரு, எந்த காரணத்துக்கும் விற்காதுன்னு சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே, இப்படி குழப்பறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் எடுத்துக்கிட்டு மெதுவா இந்த மனுஷன் மார்க்கெட்டுக்கு போறாரு. போன உடனே அங்க பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கடை வருது. அந்த கடை பாத்தீங்கன்னா ஒரு பழக்கடை. அந்த பழக்கடைக்காரர்கிட்ட போய் காமிக்கிறாரு இந்த கல்லை. இந்த கல்லை நீங்க வாங்கிக்கிறீங்களா, எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க விலைக்கு அப்படின்னு கேக்குறாரு. கேட்டனே அந்த மனுஷன் அந்த கல்லை பார்த்துட்டு பழக்கடைக்காரர் என்ன சொல்றாரு, இந்த கல்லுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 12 இல்லைன்னா ஒரு 15 மாதுளப்பழம் அதை கொடுக்குறேன், நீங்க வேணா அதை வாங்கிக்கிங்க அப்படின்றாரு. இவர் பாக்குற, பரவாயில்லையே, 15 மாதுளப்பழம் கொடுக்குற அளவுக்கு இந்த கல்லுக்கு வேல்யூ இருக்கு, அது வெறும் கல்லுன்னு பார்த்தோம், பரவாயில்ல, ஓரளவுக்கு இதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே கல் எடுத்துட்டு அடுத்தது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காய்கறி கடைக்கு போறாரு. காய்கறி கடைக்கு போயிட்டு இதே கேள்வியை கேட்கிறாரு, இந்த கல்லை நான் விற்கணும்னு பாக்குறேன், எவ்வளோ கொடுப்பீங்க நீங்க அப்படின்னு. காய்கறி கடைக்காரர் சொல்றாரு, இல்ல நான் இதுக்கு காசெல்லாம் தர முடியாது பிரதர், அதனால ஒரு மூட்டை வெங்காயம் தரேன், நீங்க வேணா அந்த வெங்காயத்தை எடுத்துங்க அப்படின்றாரு. இவர் உடனே பாக்குறாரு, 15 மாதுளப்பழம் தரேன்னாரு அவரு, அதை விட ஒரு மூட்டை வெங்காயம்ன்றாரு இவரு, சரியான வேல்யூ இருக்கும் போல இருக்கு இதுக்கு. சரி ஓகே, சரி நான் வரேன் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மெதுவா நடந்து போறாரு. போயிட்டு இருந்தவர் டக்குன்னு பாக்குறாரு, அங்க ஒரு நகை கடை கண்ணுக்கு தெரியுது. சரி அது உள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த நகை கடைக்காரர்கிட்ட இந்த கல்லை காட்டுறாரு. காமிச்சிட்டு, இதுக்கு நீங்க என்ன தருவீங்க, என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு. நகை கடைக்காரர் பாக்குறாரு, வாவ் இந்த கல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி உரசி பாக்குறாரு, இதுல என்ன வேல்யூ வரும்னு பாக்குறாரு. ஒரு 1/2 hour வெயிட் பண்றாரு. இவரு வெயிட் பண்ணோடனே இவர் சொல்றாரு, ஓகேப்பா நான் இந்த கல்லை பார்த்துட்டேன், இந்த கல்லை நான் எடுத்துக்கிறேன், இந்த கல்லுக்கு ஒரு 1 லட்சம் தங்க நாணயம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே இந்த மனுஷனுக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது, அங்க என்ன வெங்காயமும் மாதுளப்பழமும் தரேன்னாங்க, இங்க 1 லட்சம் தங்க நாணயம் தரேனாங்களே, ஆஹா இதுல ஏதோ விஷயம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்து போறாரு. இவர் நடந்து போறேன்னு சொன்னோடனே, இருங்க பிரதர், உங்களுக்கு இந்த கல்லுக்கு வேல்யூ உங்களுக்கு 1 லட்சம் தங்க நாணயம் தரேன்னு நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், 5 லட்சம் தங்க நாணயம் தரேன் நானு அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே இவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 லட்சம் சொன்னாரு, இப்ப என்னன்னா 5 லட்சம் தங்க நாணயம் தராரு அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு புரியல. சரி ஓகே இதோ வரேன் பிரதர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்க ஆரம்பிச்சவரு பக்கத்துல ஒரு டைமண்ட் ஜுவல்லரி இருக்கு, அங்க போறாரு. அங்க போயிட்டு அந்த டைமண்ட் ஜுவல்லரி கடைக்காரர்கிட்ட இந்த கல்லை காமிச்சிட்டு, நீங்க இதுக்கு என்ன தருவீங்க அப்படின் போது அந்த டைமண்ட் ஜுவல்லரிக்காரர் பாக்குறாரு. இந்த கல்லை கையில வாங்கி பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணது தெரியல. உள்ள போறாரு. போயிட்டு ஒரு நல்ல வெல்வெட் கிளாத், ரெட் கலர் கிளாத் கொண்டு வராரு. ரெட் கலர் கிளாத் கொண்டு அந்த கிளாத் அப்படி வச்சுட்டு அது மேல இந்த கல்லை வைக்கிறார். வச்சுட்டு அந்த கல்லுக்கு முன்னாடி குனிஞ்சு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இவர் சொல்றாரு, இது பாருங்க, இந்த கல்லை கொடுத்து நீங்க இதுக்கு என்ன விலை கொடுப்பீங்க கேட்குறீங்க, நான் சொல்கிறேன்
இந்த கல்லுக்கு ஒரு விலையே நம்ம நிர்ணயிக்க முடியாது. திஸ் த மோஸ்ட் இன்வேல்யூபிள் ஸ்டோன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு வேல்யூன்னு செட் பண்ணோம்னா யாராவது பெரிய லெவலில் செட் பண்ணாதான் உண்டு. இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணணும்னு சொல்லவே முடியாது பிரதர். அந்த அளவுக்கு இந்த கல் பெரிய 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 வேல்யூ உள்ள ஒரு கல். இது வேல்யூன்னு சொல்கிறதுக்கே முடியாது, இன்வேல்யூபிள் ஸ்டோன் இது. ஓகேங்களா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு நான் இதுக்கு ஒரு வேல்யூவே செட் பண்ண முடியாது. பட் ரொம்ப 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 ஒரு வேல்யூபிளான ஸ்டோன் இது அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே ஓ அப்படிங்களா, சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்துக்கிட்டு திரும்பி இவர் நேராக அந்த புத்தர் இருக்க இடத்துக்கே வராரு. வந்துட்டு புத்தரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோடனே புத்தர் கேட்குறாரு, என்னாச்சு போனியா மார்க்கெட்டில் இந்த கல் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியா அப்படின்ட்டு. விற்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சொன்னோடனே புத்தர் சொல்கிறாரு, நீ முதல்ல போன உடனே உனக்கு இது பழக்கடைக்காரர் உனக்கு ஒரு மாதுளப்பழம் ஒரு 15 தரேன்னு சொன்னார். அடுத்தது காய்கறி கடைக்காரர் ஒரு மூட்டை வெங்காயம் தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தங்க நாணயம் உனக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அதே 5 லட்சம் தங்க நாணயம் தரேன்னு சொன்னார் அந்த கோல்ட் ஜுவல்லர். கடைசியாக நீ டைமண்ட் ஜுவல்லரை பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணார், உனக்கு அதுக்கு ஒரு விலையே செட் பண்ணல. ஏன்னா இதுக்கு இன்வேல்யூபிள், அதாவது இது ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில் சொல்லிட்டாரு. நீ அதை எடுத்துகிட்டு திரும்பி வந்துட்ட இல்லையா? ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சொன்னோடனே புத்தர் சொல்கிறாரு, அதுதான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் ஒரு மாணிக்க கல், அதாவது யூ ஆர் ஆல்சோ ஜெம். உன்னுடைய மக்கள் எல்லாருமே உன்னை ஒரு வேல்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உன் கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் உன்னை ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க. உன் ஆஃபீஸில் இருக்க கலீக்ஸ் உன்னை ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க. உனக்கு மேலே இருக்க பாஸ் உன்னை ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுவாங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை ஒரு மாதிரி வேல்யூ பண்ணுவான். ஸோ உன்னோட வேல்யூ எல்லாமே அந்தந்த மக்களுடைய ஸ்டேட்டஸு, அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய மணி, இதெல்லாம் பேஸ் பண்ணி உன் மேலே ஒரு வேல்யூவை திணிப்பாங்க. இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் உன் மேலே ஒரு வேல்யூவை திணிக்கும் போது நீ அந்த வேல்யூக்கு அடாப்ட் ஆயிட்டினா அதுதான் உன்னோட வேல்யூ. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த உலகம் உனக்குன்னு ஒரு வேல்யூவை செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நீ என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய ட்ரூ வேல்யூ என்ன அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உன்னுடைய ஒர்த் என்ன அப்படின்றது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முக்கியமா இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வேல்யூவை ரொம்ப லெஸ்ஸாவே கன்சிடர் பண்றாங்க. ஸோ அப்படி லெஸ்ஸா கன்சிடர் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் டிசர்வ் பண்றாங்களோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு மற்றவங்க என்ன அவங்க மேல திணிக்கிறாங்களோ அதோடவே போயிடுறாங்க அப்படின்னு புத்தர் சொல்றாரு. சொன்னோடனே இவருக்கு டக்குன்னு ஆமா இது நிறைய நடந்திருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கேட்க வந்த ஆள். அப்போ புத்தர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல உன்னோட வேல்யூவை எவ்வளோ பிளேஸ் பண்றியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையே மாறும். உன்னை நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு வரக்கூடிய விஷயமும் கம்மியாக தான் வரும். உன்னை வேல்யூ பண்ணுறவங்களும் கம்மியாக தான் வேல்யூ பண்ணுவாங்க. ஆனால் அதுவே நீ உன்னை ஜாஸ்தியாக வேல்யூ பண்ணி உனக்கு இந்த சொசைட்டியில் இதை விட ஜாஸ்தியான வேல்யூ இருக்குன்னு நினச்சி நீ முன்னாடி காலை வச்சு நடந்தினா உன்னை பார்க்குறவங்களும் உன்னை சொசைட்டியில் வேல்யூ பண்ணுறவங்களும் அந்த வேல்யூவோடவும் இல்லை அதுக்கு மேலேயும் உன்னை வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் மற்றவங்க நம்மளை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அப்படி எவாலுவேட் பண்ணும்போது நம்மளுடைய ட்ரூ வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளை அறியாமலேயே நம்ம மறந்துடுறோம். அப்படி மறக்கக்கூடாது. நம்மளுடைய வேல்யூவை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மாறாமல் இருக்கணும். மற்றவங்க நம்ம மேலே ஏதாவது திணிக்க வந்தாலோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் அதை டிக்ளைன் பண்ணிட்டு மற்றவங்களோட ஒப்பீனியனை அதோடைய வேல்யூவை நம்ம ஏற்றுக்கக்கூடாது. இதுதான் என்னோட வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கான விலையை நம்மளே போட்டுட்டு அந்த விலையை வச்சு நம்ம முன்னாடி வாழ்க்கையில் நடத்தணும். இது உங்களுடைய வேலை செய்கிற இடமாவும் இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் லைஃபாகவும் இருக்கலாம், நீங்கள் வாழற சொசைட்டியாகவும் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் உங்களோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த வேல்யூலேருந்து மாற வந்தீங்கன்னா யார் வந்தாலும் உங்களுடைய மதிப்பை இந்த உலகத்தில் மாற்ற முடியாது. அப்படின்றது தான் புத்தர் சொன்ன அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமும் நம்ம வேல்யூ என்னன்றதை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம வேல்யூ என்னன்றதை நம்ம தான் நிர்ணயிக்கணும். அப்படி நிர்ணயிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பல சாதனைகளை செய்யலாம். அப்படின்றதா இந்த கதையில நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இனிமேட்டு உங்க வாழ்க்கையில உங்களோட வேல்யூ என்ன, உங்க லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்றத பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் கேட்காம, உங்க கொலீக்ஸ் கிட்ட போய் கேட்காம நீங்களே உங்களோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாழ்க்கையை ஜாலியா சந்தோஷமா மூவ் பண்ணலாம்.